அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லாம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து இன்றைக்கி மார்னிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே அப்படி இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு கிளிப்பிங்ஸாக வந்து ஆட் பண்ணி இன்றைக்கி டே விலாகாக வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யதார்த்தமான லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 8 o'clock இருக்கும். ஷகில் வந்து நோன்பு வைக்கல இல்லையா, அவனுக்கு வந்து லன்ச் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி எந்திரிச்சு இப்போ நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். சிக்கனுமே வந்து நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சேன், அதுவுமே மறந்துட்டேன். பட்டு அவன் வந்து கேட்டிருந்தது வந்து சிக்கன் தான் கேட்டிருந்தான். ஸோ அதனால் கொஞ்சமாக அவனுக்கு மட்டும் வந்து சிக்கன் குழம்பு வச்சு ரைஸ் வச்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எடுத்து முதல்ல தண்ணியில் போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு சைட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிக்கன் குழம்பு ரெசிபி எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறதுனால டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் காட்டிக்கல. சிக்கன் வந்து 65 பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்ச சிக்கன். ஸோ அவங்கிறதுனால குட்டி குட்டி பீஸாக இருந்தால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து சிக்கன் குழம்பு வச்சாச்சு. ரைஸ் குக்கரில் பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சுட்டேன். இதை வந்து இதுக்கப்புறம் நான் பேக் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களுக்கு விலாக் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ குட்டீஸ் வந்து கிளம்பிட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளரக்கூடிய செல்ல குழந்தைகள் மணி பிளான்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து அப்படியே அந்த லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா ஸோ பார்க்குறதுக்கு வந்து லீஃப்லாம் நல்லா க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். செடிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சரின்னு உள்ளே வந்து பார்த்தா என்ன சொகுசாக படுத்துருக்கான் பாருங்கள், என்ன அழிச்சாட்டியம் பண்ணுறான் பாருங்கள். பாய் பாய் இன்ட்ரீடா சொகுசு பயலே. குண்டு குட்டி, குண்டு பையா. குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இவன் தான். என்னோடய பாடி கேர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இவன் தான். என்ன வேணால் பண்ணிக்கோ, வெளில வெயிலாக இருக்குது, நான் தூங்கிக்கிறேன் கொஞ்சம் நேரம். அப்படி தானே படுத்திருக்க? சரி படுத்துடி, சமத்தாக படுத்துருக்கணும். அங்கே எங்கே போய் நோண்டக்கூடாது, அங்கே எங்கே போய் அசிங்கம் பண்ணக்கூடாது, சரியா? இப்போ ஒரு அன்பாக்சிங் காமிக்கிறேன். இது வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கியிருந்தது. நம்ம கிராஃப்ட் வீடியோ பண்ணும்போது ஒரு ஹாட் க்ளூ கன் வச்சுருப்பேன். எல்லாருக்குமே அந்த ஹாட் க்ளூ கன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த க்ளூ வந்து எப்படிக்கா இந்த ஸ்டிக் மட்டும் நல்லா ஒட்டுது அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ அது வந்துட்டு நான் வந்து இந்த ஒண்டர் அப்படிங்கிற ப்ராண்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய கன் வந்து கெட்டு போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால அது வந்து கெட்டு போயிடுச்சு. ஆஃப் பண்ணாமலே வச்சுட்டாங்க ஒரு 2 days மாதிரி. அதில் வந்து கெட்டு போயிடுச்சு. இப்போ வந்து சேம் அதே கன்று தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசானில் பார்த்தேன். ஸோ அதே கன்னே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு கிராஃப்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளூ வந்து அப்படி வந்து ஒட்டும், அந்த ஸ்டிக்லேருந்து வரக்கூடிய க்ளூ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கன் வந்து ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஹாட் க்ளூ கன் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு ஹாட் க்ளூ கன் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கிராஃப்ட் வீடியோ போடுறதுக்கும் நமக்கு வந்து கன்று தேவை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கன் வந்து வாங்கியிருந்தேன். குட்டியாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் இது. ஸோ இதில் வந்துட்டு அந்த அவுட் சைடு வந்து உடஞ்சி இருக்குது. இதில் வந்து நான் இந்த லிட்டை வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சோண்டு சணல் இருந்துச்சு. கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்கிட்ட முன்ன மாதிரி ஒரு ப்ராப்பராக இல்லை. ஸோ இருந்ததை வச்சு இது நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இந்த கன் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக. ஸோ இந்த சணலை வந்துட்டு நம்ம அந்த பாட்டிலை சுற்றி அந்த க்ளூ வச்சு நம்ம இந்த லிட்டை வந்து ஒட்டினோம் இல்லையா, அதை வந்து கவர் பண்ணி இந்த சணலை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். க்ளூ வந்து செம்மையாக முன்ன எப்படி அந்த ஹாட் க்ளூ கன் யூஸ் ஆச்சோ அதே மாதிரியே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அவ்வளோதான், அந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டிலில் வந்து இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ண போகிறேன். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மணி பிளான்ட் போட்டு எங்காவது ஒரு இடத்துல குட்டியாக அழகாக வைப்போம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மணி பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இது சின்ன பாட்டில் அப்படிங்கிறதுனால சும்மா 2 பீஸ் வந்து குட்டி குட்டியாக போட்டாலே போதும். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பர்ஃப்யூம் பாட்டிலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வ்ளாகில் வந்து உங்களுக்கு வந்து குட்டி குட்டியான கிராஃப்ட் வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது இந்த க்யூட்டான இந்த பாட்டிலை வந்துட்டு நான் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு வைக்க போகிறேன் மிரர் சைடில். அப்போ வந்து பார்க்குறதுக்கு மார்னிங் ஏஞ்சி பார்க்குறதுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் க்ரீனை பார்க்கும்போது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளிப்பிங் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. வேர் எல்லாமே விட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரி ப்யூரான கிளாஸ் பாட்டிலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம் சென்டரில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு வால் டெக்கோர் பீஸ். இது மிரரோடு உள்ளது. இதை நமக்கு பிடிச்ச மாதிரியான ஆங்கிளில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாளாக ட்ரில் பண்ணி தான் மாட்டணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஃபிட் பண்ணாமலே கிடந்தது. நான் வந்து டைனிங் ஏரியாக்காக தான் வாங்கியிருந்தேன், நம்ம டைனிங்கில் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேடியுமே பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ ட்ரில் பண்ணி நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஹோல் போட்டு ட்ரில் பண்ணி மாட்டிட்டோம் அப்படின்னாக்கா ஒன்ஸ் அங்கேயே அது இருக்கும். பர்மனெண்ட் தான் இது. நம்ம வந்து அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க போகிறது இல்லை. அதனால் வந்து நம்ம டபுள் சைட் டேப்பெல்லாம் போட்டு ஒட்டணும் அப்படின்னாக்கா மிரர் இருக்கிறதுனால கீழே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன மாதிரி ஆங்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்படி இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரே சைடாக எல்லாமே ஒரு க்ரோத்தில் இப்படி ஏறின மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் சைடில் இந்த இடத்துல வந்து இதை வச்சுருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட லிங்க்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போது ஈவினிங் மாதிரி இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு என் ஹப்பி இருக்கும்போது வச்ச கொய்யா மரம் நல்லா தளிர்த்து முளைஞ்சி இப்போ தான் வந்து பிஞ்சு எல்லாமே வச்சுருக்கு. ஸோ இந்த நேரம் பார்த்து அதில் வந்து ஒரு டிசீஸ் இருக்கா, அதாவது ஒயிட் டிசீஸ் மாதிரி. அதை வந்து இப்போ சரி பண்ணுறதுக்கு தான் டேடி வந்து அந்த லிக்யூட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டோ ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தியா அகில, கை டச் பண்ணாத. முதல்ல மரத்தை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் கொய்யாவெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா? 10 இருக்கு. வாவ், எனக்கு இந்த மரம் எல்லாமே வந்து வளர்க்குறது, செடி வளர்க்குறது எல்லாமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து டேடிட்டு தான் ஃபீல் பண்ணேன். அவங்க தான் வந்து விசாரித்து ஏதோ மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது பூசணுமா? பூசணும் புழுக்குமா செடிக்கு? ஃபங்கஸ் அது. டச் பண்ணாத, நீ கீழே விழுந்துடாத, இறங்கு. பயமா இருக்கு. நீ விழுந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பூச்சை வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நானும் ஏதோ தெளித்து பார்த்தேன், வினிகரு என்னென்ன இந்த மேலே இருக்கு பாரு,
அங்கே. ஸோ இப்போ வந்துட்டு டேடிகிட்ட வந்து மரத்தையாவது காப்பாற்றுங்க சொல்லி ஃபீல் பண்ண அவங்க மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருக்காங்க, ஸ்ப்ரே போட்டு அடிக்கணும். அங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இது என்ன தான் இது டிசீஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த லீஃப்ல எங்கள் அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஃபங்கல்ஸ். சஹில் சொல்கிறான் இது வந்து ஃபங்கல்ஸ்னு. ஃபங்கல்ஸ் இல்லை, இது ஒரு டிசீஸ், நீ கை வைக்காத. இது பஞ்சை வச்சு தான் பண்ணேன்மா. இந்த ஏணிலேருந்து நல்லா அழகாக வளர்ந்துச்சு மரம். நீ ஆசையாக வச்ச மரத்தை காப்பாற்றிடலாம். நீ அவன் டேடியும் தான் வச்சிங்க. நாங்கள் சாப்பிட்றோம். அது ஃபங்கல்ஸ் ஆண்டா, அது பூசணம் புழுத்துருக்கான். அத்தா இலைக்கு பூசணம் புழுத்துருக்கான், அவங்க பேரன் சொல்கிறான். என்னாச்சு? இலைக்கு கீழ் சைடு தான் இருக்குது அதிகமாக. நீங்கள் மேல் சைடு அடிக்கிறீங்க, இலைக்கு கீழ் பக்கம் அடிங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து எப்போதும் வந்து என் டேடி தான் வந்து எல்லா பலமும். எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் மைண்டில் முதல்ல வர்றது வந்து என்னோடய டேடி தான். எல்லா பெண்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் டேடி மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டேடி கிடச்சிட்டா வந்து அவங்கவுங்க லைஃப்புமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். ஸோ அவ்வளோ ஒரு பாசக்காரங்க, உங்களுக்கு பார்க்கையிலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த நேரம் அவங்களுக்கு நினைக்கிறது வந்து என் டேடிக்கும் மம்மிக்கும் நீண்ட ஆயில இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நீங்களுமே வந்து எனக்காக ப்ளீஸ் என் டேடிக்கு வந்து ப்ரே பண்ணுங்கள், அவங்க ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பாவாக நினச்சி அவங்களுக்கு வந்து நிறையா விஷ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா வந்து எனக்கு இருக்கிற ஒரு ஆணி வேரே பார்த்திங்கன்னா என் டேடி தான். ஸோ இப்போ வந்து ஹப்பி ஃபாரினில் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டும் அவங்க தான். எல்லாம் வந்து அவங்களுக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும். ஆமீன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எது பண்ணாலுமே குட்டீஸ் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போவும் அப்படி தான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. நகர்ந்து போங்கன்னாலும் நகர்ற மாதிரி தெரியல. ஸோ இங்கேயே நின்றுட்டு எல்லாம் வந்து சிரிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி ஃப்ரெஷ்அப் ஆக்க அனுப்பி விட்டேன். என்ன செய்றீங்க? யாருக்காக இந்த ஹெல்ப்? அம்மாக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா, ஷகில் சேர்ந்து எனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஸோ எனக்கு வந்து தலையை வலிக்குதுன்னு சொன்னேன்னா பசங்க வந்து துணியை வந்து நான் காய வைக்கிறேன்னு காய வச்சிட்ருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. சரி அங்கே கொடியில் போட்டுடலாம். ஓகே குட்டி, நீ என்ன பண்ணுற? அவன் தான் காய போடுறான், நீ என்ன பண்ணுற? நான் எடுத்து கொடுக்குறேன். வாடா முடியும் நான் போட்டேன். எடுத்து கொடுத்துட்டு நேம் வாங்கிக்கிறான். கரெக்டாக நான் எப்போ பார்ப்பேனோ அப்போ வந்திருக்கான் பார்த்தியாடா இவன். இந்த கொடியில் போட போகிறீங்க அப்படி தானே? பத்தும். சரி, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பி கிடைக்குது? என்ன ஹாப்பி? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழலாம். நம்ம பிள்ளைங்களோட அன்பும் கணவரோட ஒரு அன்பும் கிடைச்சிட்டாலே போதும். நம்ம தான் வந்து இருக்கிறதுலே வந்து கோடீஸ்வரங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டேடி வந்து எனக்காக ஒரு ஸ்பைஸ் ரேக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் டேடிக்கிட்ட வந்து என்ன கேட்குறேனோ வந்து அதை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படின்னாக்கா நான் வந்து கார்பெண்டர் கூப்பிட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு டோர் ஒன்று அடித்து வேணும், ஒரு டேபிள் ஒன்று செஞ்சு வேணும்னு சொல்லிட்டு கார்பெண்டர் வர டிலே ஆகுது. ஆனால் வந்து எனக்கு சர்வீஸ் கிச்சனுக்கு ஸ்பைஸ் ரேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்ட்டு. ஸோ நானே எனக்கு செஞ்சு தரேன், ப்ளவுட் எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய டேடி. ஸோ நான் வந்து என்னது கேட்டுட்டேன் அப்படின்னாக்கா அதை செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். இதே மாதிரி நிறைய பாசக்காரங்க இருக்காங்க. அவங்களோட பாசம் வந்து வெளியே காட்ட தெரியாது, பட் ஆனால் நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஒரு நாள் நம்மளை பார்க்கலனாலும் அவங்களால வந்துட்டு அன்றைக்கி டே வந்து டேயாகவே இருக்காது. ஸோ என்னை பார்த்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி ஒரு பாசக்கார டேடி. இது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியாக இருக்கும். லைஃப் லாங் நான் என்றைக்கு பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த வீடியோ எடுத்து நான் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிளிப்பிங் எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயத்தில் எங்கள் அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா என் மேலே ஒரு பொசசிவ்னஸ் வரும். எப்படின்னாக்கா, நீ கேட்குறத மட்டும் உன் டேடி உடனே செஞ்சு கொடுக்குறாரு, நான் எது கேட்டாலும் செஞ்சே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என் டேடிக்கு நான் வந்து செல்ல பொண்ணு இல்லையா, நீ போய் உன் டேடிகிட்ட கேட்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பேன். நமக்கு எல்லாமே வந்து பார்த்து செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து அம்மாக்கள் தான். ஆனால் வந்து செல்லம்னு பார்த்திங்கன்னா அது எல்லாருமே வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் தான் உள்ள செல்லம் வந்து ஜாஸ்தி. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேர் வந்து டேடியோட செல்லம், உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தான் செல்லம் அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஷஹீமிலிருந்து அவங்க வந்து கேர்ள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேர்ள் பேபி தான் கேட்டாங்க. பட் வந்து அல்லா வந்து கொடுக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தால் எனக்கும் என் டேடிக்கும் உள்ள மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து அவங்களுக்குமே கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கொடுக்கணும்னு நினச்சா அதை வந்து கொடுத்துருப்பான். ஸோ இல்லைங்கும்போது இல்லை. எல்லாமே நன்மைக்கேன்னு நாங்கள் எங்கள் பிள்ளைங்கன்னு எங்கள் லைஃப்பை வந்து நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து பெண் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பைஸ் ரேக் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வேறு வீடியோஸில் வந்து நான் காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். யதார்த்தமான ஒரு விலாக் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching. Bye.